1996 மூப்பனார் வந்து ஐக்கிய நாடுகள் சபை நடக்கும் போது 2 விஷயம் பேசினேன். ஒன்று, இந்தியாவில் தொழில் புரட்சி நடத்தப்பட வேண்டும். இனி ஒன்று, இந்தியாவினுடைய அடித்தளமாக இருக்கின்ற முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாய புரட்சி நடத்தி ஆக வேண்டும், விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று அன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே நான் தான் பேசினேன். என்னோட திமுக மற்ற கட்சி எம்எல்ஏ காங்கிரஸ் எம்பிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னு சொன்னா நானும் வந்து என் ஊர்ல சொந்த ஊர் ராயக்கோட்டை, நான் ஒன்னும் அப்படியே ஆகாசத்துக்கு வந்தவங்க கிடையாது. நானும் நெல் பயிரிடுறேன், கரும்பு ஒண்ணுதான் நான் பயிரிடல, ராகி பயிரிட்டிருக்கேன். ஆக எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அந்த விவசாயத்துல என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மல்பரி செடி வளர்க்கறது, மல்பரி பூச்சி வளர்க்கறது, இதெல்லாம் என் ஜாதிக்காரனா கேள்வி போட, நீ எல்லாம் ஒரு செட்டியா இதெல்லாம் பண்ணியோ, இந்த நாட்டுக்கு சோறு போனது இந்த விவசாயத்துறை தாயா. அவன் பணியாளர் கடைக்கே ஒரு சரக்கு வருதுன்னா அங்க விளைஞ்சாதான் இங்க வர வேலை, கடையை மூடிட்டு வீட்டுக்கு தான் போகணும். கடற்காயா இருக்கட்டும், புளியா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும். இன்னைக்கு சுகர் மில்லாம் ஓடணும்னா விவசாயி கரும்பு பயிரிட்டு அந்த விவசாயம் அங்க உண்மை கொடுத்தா சக்கரை கிடைக்கவே கிடைக்காது. ஆக விவசாயத்தை நம்பி விவசாயத்தை வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அதுக்கு முதல்ல இடம் கொடுத்து நம்முடைய மோடி அரசாங்கம் திறமையாக ஒரு நல்ல அமைச்சரை கொடுத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு. அவரு பேர் தான் சிவராஜ் சிங் சவால். அவர் தான் மத்திய வேளாண் துறை விவசாயத்துறை அமைச்சர். நீங்க எப்படி கூட்டாம வந்துருவாரு, நாளைக்கு கிருஷ்ணகிரி வரணும்னா வருவார். இவர் கூப்பிடும்போது சொன்னார், தலைவர் நீங்க ஒரு மாநாடு போடுங்க, கிருஷ்ணகிரி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக தலைமையில மிக சிறப்பாக விரைவில் நாம் ஒரு விவசாயத்திற்கான மாநாட்டை சூரு தளி டெல்லி கோட்டா அங்க இருந்து அன்செட்டி எங்க இருந்தாலும் சரி எல்லாம் இந்த பக்கம் ஊர்தங்கரு வெள்ளக்குட்டை வரைக்கும் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் சேர்த்து வச்சு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கிருஷ்ணகிரி நடத்த வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாக தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இது நடக்கணும்னா தொழிற்சங்கக்காரன் போறான், ஸ்ட்ரைக் பண்றான், அவங்க சாதிச்சுக்கிறான். நீங்க இண்டஸ்ட்ரிக்காரன் போறான், நானே மனு கொடுக்குறேன், நான் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிறேன். ஆனா இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை, அது மந்திரிகிட்ட கொடுக்குறோம், அவன் ஒண்ணு செய்யறான் ஒண்ணு செய்யறதில்ல. சில மந்திரி சில கட்சிகள் வந்து லாபத்துக்காகவே செய்வாங்க, சில கட்சி ஊழலுக்காக செய்வாங்க, சில கட்சி தலைவர்கள் எதுவுமே எதிர்பார்க்காம செய்வாங்க. இன்னைக்கு மோடி சர்க்கார் எப்படி போகுது, இது ப்ரோ ஃபார்மர்ஸ், இது ப்ரோ அக்ரிகல்ச்சர் பாலிசி தான் நம்ம கொண்டு வச்சிருக்கோம். இந்த நாட்டுடைய அடிப்படை தேவைகள் என்ன, விவசாயத்திற்கு தடையற்ற மின்சாரம் கொடுக்கணும், விலையில்லா பொருட்களை விளைபொருளுக்கு தேவையான ரசாயன உரங்களை கொடுக்கணும். அதுக்கு அமெரிக்கால இருந்து அவன் கொடுக்குற பொருளை வாங்கிட்டு வரக்கூடாது. இப்பதான் நான் வெளியில சொல்லிட்டு இருந்த ஒரு தலைவர் பேசினேன், அமெரிக்காவுடன் கையெழுத்து போடுகின்ற போது மத்திய அரசாங்கம் இந்த நாட்டுடைய விவசாயிகளுக்கு எதிராக எந்த காரணத்தை கொண்டும் எந்த உத்தரவையும் பெற மாட்டோம் என்ற உறுதியை மத்திய அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, என் ஊர்ல இருக்கிற விதையெல்லாம் எடுத்து போக சொல்லுவான், என்னுடைய பாலிசியை ஃபாலோ பண்ண சொல்லுவான். அது நம்முடைய விவசாயத்துக்கு இந்த நாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாது. ஆக எங்களுடைய பிஜேபி கட்சியிலே அந்த ஃப்ரீஸ்க்கு பல விண்ணப்பம் கொடுத்தாச்சு, நீ யாருனாலும் கையெழுத்து போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இந்த இந்திய விவசாய கலாச்சாரத்திற்கு எதிராக எந்த தீர்மானத்தையும் எந்த முடிவையும் நம்முடைய அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே தீர்மானம் சொல்லியிருக்கு. ஏன் சொல்றோம்னா, வெள்ளக்காரன் அவன் கொண்டு வர அந்த மாற்றங்களை நம்ம எடுத்துக்க முடியாது. உலக நாட்டிலேயே விவசாயத்தை புரட்சி பண்றமா இஸ்ரேல்காரன், அவன் வந்து நம்ம இந்த நெல்லுல ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தண்ணி பயன்படுத்தணும் அது 3 ஒரு பக்கம் பயன்படுத்துவான். அவன் வந்து நம்ம விளையிற நெல்லை விட 3 மடங்கு விளைவான். அந்த நாட்டுல தண்ணி கிடையாது, அவன் இதைதான் பண்றான். அந்த மாதிரி பல விதமான மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும். ஐயா கொடுத்த ஒரு மெயினான கோரிக்கை என்னன்னு சொன்னா, தக்காளி எல்லாம் ரோட்ல கொட்டிட்டு விவசாய பொருட்கள் விளைபொருளுக்கு மரியாதை கொடுக்கல, கிடைக்கல, எங்களுக்கு அதை பறிக்கிற கூலி கூட கிடைக்காத விவசாயிகள் ரோட்ல சாலையில போட்டு போராட்டம் பண்றாங்க. இதுக்கு 2 காரணம் சொன்னாரு. ஒண்ணு, இதுக்கான விலை குறியீடு மத்திய அரசாங்கம் சரியான முறையில் எம்ஆர்பி கொடுக்கல. 2வது, அவர் வச்சது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் கம்பெனிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு விவசாயிகளை பழி வாங்கி விலை கொடுக்காம ஏமாத்துறாங்க. யார் அந்த நம்ம மாணவனா இல்ல மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதியா, அதை வந்து நான் ஆராயவே விரும்புறேன். அவங்க என்னமோ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், விவசாயிக்குரிய விளைபொருளை வாங்கி கொடுக்கணும்.
பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த தக்காளிக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? மாங்காய்க்கு என்ன செய்யணும்? அப்ப மாம்பழத்தை ரோட்ல கொட்டி நம்ம விவசாயி போராட்டம் பண்ணோம்னா அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கு விலையை நம்ம கொடுத்தாகணும். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, கர்நாடகால ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவும் சித்தராமையும் 4000 6000 ஏக்கருக்கு அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரு பொருளுக்கு மரியாதை கிடைக்கும், விவசாயிக்கு பாதிப்பு வராது அப்படின்னு கேட்க சொன்னேன். நான் போய் டெல்லியில எங்க அமைச்சர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கர்நாடகா கொடுக்குறான், ஆந்திரா கொடுக்குறான், தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேன்றாங்க, டிஎம்கே அரசாங்கம் இதை கண்டுக்கவே இல்லை. எங்க ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ இந்த ஃப்ரூட் ஃபேக்டரி நடத்துறாரு, அவருக்கு இந்த விஷயத்துல ஈடுபாடு இல்லை. விவசாயி செத்தா என்ன புழைச்சா என்ன, எனக்கு மாங்காய் கம்மி ரேட்டுக்கு வந்தா நான் ஜூஸ் பண்ணி வித்துட்டு போற முறையில் அவர் இருக்கலாம். அது உண்மையா போயா அதை நான் எடுக்கல விட்டுறேன். ஆனால் எங்களுடைய விவசாயிகளுக்கு நீங்கள் மத்திய அரசாங்கத்துல இதுக்கு உதவி தொகை கொடுக்கணும்னு கேட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வர்றேன், ஒசூருக்கோ கிருஷ்ணகிரிக்கோ ஈரோடுக்கோ வரேன், அப்போ இதை பத்தி பேசுறேன்னா இவர் வச்சு அந்த கோரிக்கைக்கு பதில் அப்ப சொன்னார். அதே மாதிரி ஓசூருக்கு வந்தார். ஓசூருக்கு வர்றப்ப விவசாயிகள் மாநாடு தம்பிகளுடைய காலேஜில் நடத்தினாங்க. அந்த ஈசா மையத்துல இருந்து காவேரியில் நடத்தினாங்க. அதுல அமைச்சர்கிட்ட முதலே சொல்லிட்டேன், நாளைக்கு எங்க விவசாயிகள் 100 பேர் தனியா உட்காருவாங்க, நீங்க மீட்டிங் முடிச்சோன்னா வாங்க, எங்க விவசாய சங்க தலைவர் முன்னாடி நீங்க உட்காருங்க, அவர் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்போ நான் பேசிட்டு உடனே நான் ஆங்கிலத்தில் பேசிட்டேன். அவர் இவர்கிட்ட மைக் கொடுத்து இவர் கேட்டாரு, இந்த மாதிரி கொடுக்கணும், இது போக பல கோரிக்கைகளாக கொடுத்தாரு. மந்திரி உடனடியா பதில் என்ன சொன்னார்னா, அந்த 6000 ரூபாய் கர்நாடகால ஆந்திரால கொடுக்கறத நாங்களும் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டோம். ஆனால் நாங்க பாதி, திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் பாதி கொடுக்கணும், இதுதான் முறை. ஆக 3000 ரூபாய் நாங்க, 3000 ரூபாய் அவங்க கொடுக்கணும். மாநில அரசாங்கம் நான் பேசுறேன், பேசி விரைவில் முடிவெடுத்து அந்த பணத்தை உரியவர்களுக்கு சேர்ப்பாக நடவடிக்கை எடுக்கணும் உறுதி சொன்னார். இதற்காக மத்திய அமைச்சருக்கு நாமெல்லாம் அன்னைக்கு நன்றி சொல்லிட்டோம். தலைவர் வைத்த இந்த கோரிக்கை அன்னைக்கு வெற்றி பெற்றோம். அது போலவே நிறைய கோரிக்கை வச்சார், எந்தெந்த விலை பொருளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு செய்யுங்க, எங்க விவசாயிகளை பாதுகாப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. விவசாய பொருளை மாற்றலை செய்து ஊக்குவிடுத்தப்படுத்தி அதிக பொருட்களை அதிகமாக விளைச்சலை உண்டாக்கி நல்ல பொருளுக்கு நல்ல விலையை கொடுத்து அதை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு விவசாயத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே நாங்கள் உங்களோடு துணையாக இருப்போம் என்ற உறுதியை உங்கள் மத்தியில் வைக்கின்றேன். விவசாயம் ஒரு தொழில், அந்த தொழிலை சார்ந்தவர்கள் விவசாயிகள். அவருடைய பிள்ளைங்க எம்ஏ படிச்சிருக்கான், எம்எஸ்சி படிச்சிருக்கான், பிஏ படிச்சிருக்கான், பிஎட் படிச்சிருக்கான். அவெல்லாம் புதுசா விவசாய தொழிலை ஆரம்பிக்கணும். இங்க உங்களுடைய பொருட்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு சேர வேண்டும். இதைத்தான் ஐயா மோடி அவர்கள் சொல்கிறார். நம்மளும் வருஷம் ஓ பண்ணி என்ன பண்ணி சொல்ல எம்ஆர்கே பண்ணி சொல்ல வச்சு தடவை பட்ஜெட் வருஷம் விவசாய பட்ஜெட் போறோம். அந்த பட்ஜெட் திமுக போதே தவிர எல்லா விவசாயிக்கும் வரது. போய் கேளுங்க, டிராக்டர்லாம் யாரு கொடுத்துருக்காங்க, டிஎம்கே யார் சொல்றாங்க அவனுக்கு கொடுத்துறோம். அது தப்பு. நேற்று உங்க மதிய நான் 20 நிமிஷம் பக்கம் பேசி அவளே கூப்பிட்டாங்க. அண்ணா சொல்லுங்க தம்பி, இது என்ன 8,97,000 கொடுத்துருக்கீங்க, கொடுத்த மாதிரி சொல்றீங்க. தலைவர் அதிகாரி பேசினா அவர் போன எம்எல்ஏ பேசினார். நான் என்ன சொன்னேன், 4000 மனுதான் தான் வச்சு எங்களுக்கு 22,000 ஹெக்டேருக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், தம்பி எது பண்ணாலும் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுங்க. ஒரு பகுதிக்கு ஒரு குரூப்புக்கு பண்ணி இன்னொரு குரூப் பண்ணீங்கன்னா சரி வராது. அதனால இதை மறுபரிசீலனை பண்ணுங்க. 8,97 லட்சம் நீங்க கொடுக்குறீங்க, இன்னும் நிறைய பேருக்கு எல்லாத்தையும் கொடுங்க. உங்களுக்கு பணம் பத்திரியா ஏன் கூட வாங்க, எங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்றேன், இங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுங்க, நான் சொல்றேன் வாங்கி தரேன், என் கூட வாங்க, என் கூட வாங்க. விமான நிலைய பிரச்சனையா டெல்லிக்கு போலாமா வரமாட்டான், ஜோலார்பேட்டை ஒசூர் ரயில்வே பிரச்சனையா என் கூட வாயா வரமாட்டான். சரி, மெட்ரோ ரயில் விடுறாங்க ஓசூருக்கு பெங்களூருக்கும், இந்தியாவில ஃபர்ஸ்ட், அதுவும் செத்து போச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏயா இதுதான் என் கூட வரமாட்டேன்றீங்க, உங்க விவசாய பிரச்சனைக்கு நீ கூப்பிடுங்க, நான் வர அதுக்கு பதிலே வரமாட்டேன். அது என்ன பயப்படுறாங்கன்னு தெரியல. நான் சீஃப் மினிஸ்டர் எனக்கு புதுசு இல்லை, நான் வரேன்னா அப்படியே பயந்துடுறாங்க. ஏன்னா நான் உங்களுடைய கோரிக்கை அவருக்கு தெளிவா சொல்லுவேன். ஸ்டாலினா இருக்கட்டும், அவங்க அப்பாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் பார்த்தது தானே. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நான் எம்ஜிஆர் இந்த தொகுதியில
பல்வேறு பிரச்சனைகளுக்காக அந்த அஞ்சட்டி பகுதியில் எல்லா போராட்டமும் பண்ணோம். ரேஷன் கடைக்கு போராட்டம் பண்ணோம், ரேஷன் கார்டுக்கு போராட்டம் பண்ணோம், லோ வோல்டேஜ் மின்சாரத்துக்கு போராட்டம் பண்ணோம். விவசாயிகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோ அந்த காலத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு தான். விவசாயி என்பவன் போராட்டத்திற்கு பிறந்தவனாக நாம் நினைக்க கூடாது. அவன் மற்றவனுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக பிறந்தவன் இந்த நாட்டில் என்ற கொள்கையை நாம் மத்தியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் இந்த குரூப் வேண்டாம், யாரு குரூப் தனியா போயிருக்காரா அங்க யாரும் ஆதரவு கொடுக்காம நம்முடைய ஒரே தலைவர், நல்ல தலைவர் நம்முடைய ராமகவுண்டர் அவர்கள், அவர் உங்களுக்கு வேண்டிய எங்களால் முடிந்த எல்லா பணிகளையும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக செய்து கொடுப்போம் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே வைத்து இந்த வாய்ப்பிற்கு இன்னும் இடைக்கும் உங்கள் மத்தியிலே பேச வைத்த தலைவர்களுக்கும் உடனே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லி நாம் இறுதியிலே விவசாயி வெல்வான் என்பதை மீண்டும் இங்கே உறுதிப்படுத்தி மைக்ரோடெக்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவன் பூமியிலேயே வளர மாட்டான். இஸ்ரேல் டெக்னாலஜியை வச்சு பூமி இல்லாம அந்த இடத்துலயே வளர்த்து ஒரு தக்காளியை வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கிலோ விற்கக்கூடிய அது ஒரு ஃபாரின் டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ஒரு விவசாயம். அதுல சில 50 விவசாயிகளா கூப்பிட்டு காட்டணும். இது எதுக்கு சொல்றேன்னா, விவசாயத்துறை மேம்படுத்த வேண்டும். அது ஒரு நல்ல மாடர்னைசேஷன், அது மிக பெரிய அளவிற்கு வளர வேண்டும் என்பதில் மிக அக்கறை உள்ளவர் நம்முடைய ராமகவுண்டர். கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் வரணும் சார் வந்துட்டார். அதே மாதிரி அவருடைய கோரிக்கையெல்லாம் என்கிட்ட கொடுத்தார். இன்னைக்கு அந்த கோரிக்கை வந்து மாநில அரசாங்கம் யாருக்கு பயந்தாங்களோ யாருக்கு பயப்படியே தெரியல. ஆனா ராமகவுண்டரை போயிடுச்சுன்னா ஓட்டு கிடைக்காத முடிவு பண்ணாங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, கடப்பாறை ஆத்துல தடுப்பானை கட்டி சிங்காரப்பட்ட பகுதிக்கு தண்ணி சேமிச்சு கொடுக்குறோம்ட்டான். இப்ப அவன் ஓட்டுக்காக கேட்கறான்னா எதை கேட்கிற ரைட், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஓட்டு நம்மளை தேடி வரும்போது நம்ம தான் அவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கணும். போன மாசம் தான் எனக்கு பெட்டிஷன் கொடுத்தாரு, இன்னைக்கு பார்த்தா சக்கரப்பாடி போய் அடிக்கிறாங்க. அவருக்கு ஆளுகின்ற அரசாங்கம், ஆண்ட அரசாங்கமும் தாண்டி மத்தியில் இருக்கிற எங்களுடைய அரசாங்கம் ரொம்ப துணையா இருக்கு. அதுக்காக அவருடைய பாராட்டே ஆகணும். வரும்போது சில செய்திகள்லாம் சொன்னாங்க, ராமகவுண்டர் கிட்ட கொஞ்சம் பிரிச்சுட்டோம் இந்த இயக்கத்தெல்லாம். இந்த பிரிந்தவங்களை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாது. ஒரு மனுஷன் ஒரு BA படிச்சு தன்னுடைய இயக்கத்திற்காக வாழ்நாள் முழுவதும் சேவை செய்யக்கூடிய இது போன்ற தலைவர் பின்னால் நாம் படையாக நிற்க வேண்டும் என்பதுதான் அதுல உள்ள போக விரும்பல. ஆனாலும் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமகவுண்டர் கிட்ட இவ்வளவு செல்வாக்கு இருக்கா, அதை எப்படி குறைக்கிறது, கட் பண்றது எப்படி, உங்களால உருவாக்கும். இது அரசியல் இயக்கம் இல்லை, விவசாய நலனுக்காக விவசாயிகள் நடத்துகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.